ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய ஜோதிட விஷயம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன ஷேர் பண்ண போகிறேங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்ட சில சம்பவங்கள் எதிர்பாராதது நிறைய நடக்க போகுது. அது பெரிய பெரிய சம்பவங்கள். அந்த சம்பவங்கள் என்னென்னங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஜனவரி 7க்கு பிறகு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதே போல் இந்த மாதம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து பணவரவை அதிகரிக்க சூட்சமமாக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் உங்களுடைய பிரச்சனை காலி ஆகுமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் மீனம் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்களால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில நாள் அதிர்ஷ்டம் வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான், சில நேரம் ஆபத்து வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நட்சத்திரத்துக்கேற்ப. ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பிறரை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த ஜனவரி 7லிருந்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். ராசிநாதன் வக்ரம் அடைந்திருப்பதால் உங்கள் செயல்களில் தடை தாமதம் ஏற்படும். திட்டமிடாமல் சில வேலைகளில் இறங்கி நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். ஸோ கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படும். பிறரை நம்பி மேற்கொண்ட வேலைகள் இழுப்பறியாகும். இந்த நேரத்தில் உங்கள் தடாபதிபதியும் பாக்கியதிபதியுமான செவ்வாய் கேந்திர பலம் பெறுவதால் இடம் வீடு போன்ற வசதிகள் உண்டாகும். செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அப்புறம் உதவிகள் செய்யக்கூடிய அளவிற்கு பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். வியாபாரம் தொழிலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதாயமானது கூடும். நினைத்த வேலைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடத்தி கொள்ள முடியும். பெரியோரால் பாராட்டும்படி செல்வாக்கு இருக்கும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் முன்னேற்றமானது உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை மறையும். குடும்ப நலனில் அக்கறையானது ஏற்படும். வேலைக்காக செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். அரசு சட்ட விஷயத்தில் சாதகமான முடிவு கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். உயர் பதவியில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது மிக அவசியம். தினக்கூலிகள் சிறிய முதலீட்டில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி தான் இனி வரக்கூடிய இது உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 11, அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 3, 12. பரிகாரம் ராமநாதரை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் நன்மை உண்டாகும். நெக்ஸ்ட்டு உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 11லேருந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் கையிருப்பு கரையோ. வசிக்கக்கூடிய வீட்டை உங்கள் வசதிக்கேற்ப மாற்றுவதற்கு செலவு செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்குவீர்கள். உங்கள் தகுதியை வெளிக்காட்டக்கூடிய வகையில் வீட்டிற்காக நவீன பொருட்கள் வாங்குவீர்கள். வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் இந்த நேரத்தில் உங்கள் செல்வாக்கு நிரூபிக்க பணத்தை வாரி இறப்பீர். உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையையும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவரும் உங்களிடம் ஆதரவு கேட்கக்கூடிய நிலை உண்டாகும்.
தொழில முன்னேற்றமானது அடையும், வியாபாரத்தில் தோன்றிய எதிர்ப்புகள் விலகும், அந்நீரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், பொன் பொருள் சேரும், பெண்கள் ஆடை ஆபரணத்தில் கவனம் செலுத்தணும். அப்புறம் உங்களுக்கு கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும், கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கும். 10வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் பணியாளர்களுடைய நிலை உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த நேரத்தில் வந்து சேரும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வருமான உயர்வின் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 11, 12, அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 3, 8. நீங்கள் பரிகாரமாக நடராஜரை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வள பலம் உண்டாகும், சங்கடம் விலகும். ஸோ உங்களுக்கான பலன் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட், ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நேர்மையாக செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 7 நன்மையான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சுகதிபதியும் சப்ததிபதியுமான புதன் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். சிலருடைய வாழ்க்கை துணைக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். பரம்பரை சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு வரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஷேர் மார்க்கெட், கமிஷன் ஏஜென்சியில் முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்கள் கூட படிப்பில் அக்கறை கூடும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சத்ரு ஜெயஸ்தான அதிபதியும் யோகத்தை உண்டாக்குவார். இந்த நேரத்தில் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். கையில் பணமில்லை என்ற நிலை மாறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். அந்நீரால் கூட அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு பொருளாதார நிலை இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 12, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 3, 5, 14. நீங்கள் பரிகாரமாக ஆண்டாள வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன் இதுதான். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை சொல்ல போகிறேன். கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க அதை தீர்ந்து பணவரவை அதிகரிக்க இந்த மாதம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. இந்த பரிகாரத்தை மீனம் ராசிக்காரங்க நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய ப்ராப்ளம் கண்டிப்பாக இந்த மாதம் முடியறதுக்குள்ளே சரியாகும். ஆக்சுவலி உங்களுடைய வாழ்க்கையில் பணம் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கிறது. பணம் உங்களிடம் எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும். பணவரவு குறைந்து கொண்டே இருந்தால் அதனால் வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்வீங்க. சிறிய தொகையாக இருந்தால் சீக்கிரத்திலே கடனை செலுத்தி விடலாம். ஆனால் பெரிய கடன் பிரச்சனைகள் சிக்கினால் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் சிரமமானது. எனவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவு அதிகரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டும். கடன் பிரச்சனை தீர செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாளில் பரிகாரம் செய்யுங்க. கத்தாழை மட்டும் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதில் ஒன்றாக திகழக்கூடியது கல்லுப்பு. கற்றாழையில் அதிக அளவு நேர்மறை ஆற்றல் இருக்குது. எனவே இவை இரண்டையும் பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். முதல்ல கற்றாழை ஜெல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கைப்பிடி கல்லுப்பை இடது கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்க. பிறகு கத்தாழை ஜெல்லை அந்த உப்பின் மீது வைத்து இப்பொழுது கையை அழுத்தமாக மூடிக்கொண்டு உங்களுடைய தலையை இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றுங்க. பிறகு அதை அப்படியே ஒரு சுத்தமான தண்ணீரில் சேர்த்து கரைத்து விடுங்க. இப்படி செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை உணர முடியும். கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இந்த பரிகாரத்தை இந்த மாதம் செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வதற்கு வழி கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை தயவு செய்து மீனம் ராசிக்காரங்க செய்திடுங்க. செய்ய மறக்காதீங்க. இதை நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு பிரச்சனை குறைவதை நீங்களே பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க.
ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட தாள்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.